புத்த சாசன மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சும் கலாசார அலுவல்கள் திணைக்களமும் நுவரெலியா மாவட்ட செயலகமும் நோர்வுட் பிரதேச சபையும் இணைந்து ஏற்பாடு செய்த தேசிய தீபாவளி விழா இன்று ஹட்டன் பேரின்ஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தின் மண்டபத்தில் இடம்பெற்ற விசேட பூஜையினை தொடர்ந்து மாணிக்க பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாக உள்ள ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் கலாசார ஊர்வலம் ஆரம்பமாகியது. இதில் மும்மதங்களையும் பிரதிபலிக்கும் கலாசார நடனங்கள், நாட்டியங்கள், மலையக பாரம்பரிய கலை இலக்கிய நிகழ்வுகளும், பாரம்பரிய நடனங்களான கோலாட்ட, கும்மி, காவடி கரகம், பறை இசை உள்ளிட்ட பல நிகழ்வுகளுடன் ஊர்வலம் பிரதான மண்டபத்தை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து தேசிய தீபாவளி நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இந்நிகழ்வில் ஹட்டன் மற்றும் நுவரெலியா கல்வி வலயங்களில் உள்ள மாணவர்களின் விசேட நடன நாட்டிய நிகழ்வுகளும் இடம்பெற்றன. அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி, பிரதி அமைச்சர்களான கமகதர திசாநாயக்க, சுந்தரலிங்கம் பிரதீப், முனீர் முலாஃபர், பாராளுமன்ற உறுப்பினர்களான மஞ்சுள சுரவீர, கிருஷ்ணன் கலைச்செல்வி, அம்பிகா சாமுவேல் உட்பட மக்கள் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். தேசிய தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தபால் திணைக்களத்தினால் முத்துரை ஒன்றும் வெளியிடப்பட்டது. இந்த தீபாவளி திருநாளை போன்று இன்று எமது நாட்டுக்கும் ஒரு தேவை இருக்கிறது. அதுதான் இன்று எமது நாட்டை மிகவும் வதைத்துக் கொண்டிருக்கிற போதைப் பொருள், பாதாள தாதாக்களின் அட்டகாசங்கள், ஊழல், லஞ்சம், வீண் விரைவு என்று எங்களின் நாட்டினுடைய எதிர்காலத்தை இன்று ஒரு இருள்மயத்திலே இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே இதை வதைத்து இதை எல்லாம் ஒழிப்பதற்காக எங்கள் நாட்டுடைய தலைவர் அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் இன்று ஒரு தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். நாங்கள் 48ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைகின்ற பொழுது சுதந்திர வேட்கையோடு செயல்பட்டோமோ அதே போல இன்னொரு சுதந்திர போராட்டம் தான் இந்த போதை ஒழிப்பும், இந்த சமூகத்தில் இருக்கின்ற இந்த நச்சு தன்மைகளை நாங்கள் நீக்குவதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணை வேண்டும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டிலே அனைத்து மதங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கின்றது என்பதற்கு மிக உதாரணம் தான் உலகத்திலே ஐயப்பன் பக்தனுடைய அந்த யாத்திரையை புனித யாத்திரையாக அறிவித்த ஒரே நாடு இலங்கை என்ற வரலாற்று முக்கியத்துவத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அன்பார்ந்த பெற்றோர்களே, கடமையில் உள்ள போலீசாரினால் ஏற்பாடு செய்யப்பட்ட தீபாவளி வைபவம் பம்பலப்பிட்டி கதிரேசன் கோவிலில் இடம்பெற்றது. போலீஸ் தலைமையகம் ஏற்பாடு செய்த இவ்வைபவத்தின் பிரதம அதிதியாக வெளியுறவு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கலந்து கொண்டார். போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள்.